சும்மா இருக்கப்பா பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா இதில் வளர்ந்த சின்ன பசங்களே சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா அம்மா தாயே தாயே அம்மா ஆனே மதைய புண்ணிய வலிய சொல்லுங்களப்பா கூத்து புண்ணிய வர பாய் வலிய சொல்லிட்டு வேணாப்பா தாத்தா பாட்டி பாட்டி தாத்தா சும்மா இருங்கப்பா போதும்பா. ஆமாப்பா இல்ல இது நாடக மேடையா வேற என்ன மாடம்? நாடகம் தான் நாடகத்தாளா? ஆமா. அண்ணே சிங்கம் ஏன் வளரு சிங்கம் கொஞ்சம் வாலி மட்டும் வைங்க சாமி. உண்மையிலேயே உசிலம்பட்டி ஏரியாவில் நான் அதிகமாக நாடகம் ஆடி நான் சந்திச்ச மைசெட் நான் வளருறேன். ரொம்ப நன்றி அண்ணே. இத்தனை கூட இதுவே பண்ணலையே. ஏன் ஜெயில நிற்கிறீங்க நீங்கெல்லாம்? சும்மா வாங்க டிக்கெட் 3 ரூபா தான், 100 200லாம் கிடையாது. என் பொழப்பு எனக்கு எங்கள் நாடகத்துக்கே இந்த லட்சணத்தில் கூட்டம் இருந்துச்சுன்னா வேற நடிகராக வந்தால் எழுதி வச்சு. உண்மையிலே அற்புதமான கிராமம். இந்த கிராமத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை என்னென்னா இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே இங்கே உள்ளவங்க தோசை கடை வைத்திருக்கிறார்கள். சூப்பர். மற்றவர்களுக்கு பசியை போக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கர்ணன் தான். காசு கொடுத்தா மட்டும் சாப்பாடு எங்கேயும் கிடச்சிடாது. நடு காட்டில் இருக்கும்போது பசியை போய்க்கிறோமா தோசை? உண்மையிலே அந்த தோசை கடை மட்டும் கிடையாது, உணவு சம்பந்தப்பட்ட அத்தனை உறவுகளும் கர்ணன் தான். வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே. ஒரே ஒரு ஆள் உண்மையிலே என் தம்பிய இங்கனுக்குள்ள இருந்து ஒரு உள்ள நாடகம் பார்க்க வரல, இளையாங்குடியிலேருந்து வந்திருக்காங்க 3 பேர். என் தம்பிய 180 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வருகை தந்த அந்த உறவுகளுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். தம்பி எந்த ஊரா நீங்க? பூங்குடியா? பூங்குடி. வாழ்த்துக்கள். உண்மையிலே அவ்வளோ தூரம்லாம் வராதே தம்பி, ஏன்னா இரவு நேரம். உங்கள் வேலையை பாருங்கள். அண்ணன் தினசரி ஒரு ஊரில் கூத்தாடினாத்தான் 10 பேர்த்த காப்பாற்ற முடியும். என் தம்பியை நீங்கள் நல்லா இருந்தாத்தான் நாளைக்கு நான் என் தம்பி இருக்கான்னு 10 பேர்த்த சொல்ல முடியும். நீங்கள் நல்லா இருக்கணுங்கய்யா, ரொம்ப நன்றி. அவ்வளோ தூரம் வந்தே இல்லைடா, ஒரு 500 கொடுங்கடா அப்படின்னு கேட்குறதுக்கு நான் என்ன இழுச்சோம் கேட்கக்கூடாது. அண்ணே எக்கோ ஐயா அண்ணே. ஹலோ எக்கோ போட்டு விடு. ஹலோ. வானம் தொட்டும் போனா மானமுள்ள சாமி எங்குதையா பாவம் மலைப்பட்டி கள்ளர்களின் பூமி நல்ல வழி நீதா சொல்லி என்ன லாபம் சேச்சே குமார் நல்லவனத்தானே சூழ்ந்தது இந்த பாவம் கலங்காதே ராசா களவரட்டும் நள்ளிரவு வந்த பெண்ணு தேவரன் அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னே பசும்பன் தேவர் காலடி மண்ணே தெற்கு திசையாண்ட மன்னரி நந்தியாய் முக்குளத்தை சேர்ந்த பாப்பாவட்டி முக்கிய தேவர் கல்லர் மகந்தோய் போற்றி பாடடி பொன்னே 18 சித்தர்ல ஒரு சித்தராம் தேவர் காலடி மண்ணே சந்தன பொட்டுமே வச்சுக்க சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க சந்தன பொட்டுமே வச்சுக்க சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி ராமாயி குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி தேவர் புகழ் ஒவ்வொருத்தி மேலே நிற்கிது வீராயி செக்காலுரணி ஒவ்வொருத்தி மேலே நிற்கிது வீராயி சந்தன பொட்டுமே வச்சுக்க சாந்து பொட்டு நிலையும் வச்சுக்க குங்கும பொட்டு வச்சுக்க ராமாயி
ஊத்தப்பம்னு சொல்லக்கூடாது, தோசை இட்லி ஊத்தப்பம். அவன் தான் நாடகத்தை கெடுக்க போறேன். ஆமா ராசா, என் தங்கங்களே, எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் அதுல இசையமைப்பாளர் திறமையா இருக்கணும். அப்பத்தான் அந்த திரைப்படத்துக்கே மேலும் மெருகேற்ற. அதே மாதிரி எவ்வளவு பெரிய நாடக நடிகர் வந்தாலும் இந்த 4 பேர் சரியில்லைன்னா நக்குன மாதிரி இருக்கும். தென்னகத்து திருவுருவம் ஆஹா சூப்பரா கை தட்டலாம் பெட்டிக்காரன். அந்த ஆகா இந்த லிரிக்ஸோட போறேன் பாரு. தென்னகத்து திருவுருவம் ஆஹா தெய்வம் தந்த மணி மகுடம் ஓஹோ செங்கதரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் பசும்பொன் உணா முத்துராமலிங்க தேவரையாவும் உசுலம்பட்டி பாப்பாவட்டில பிறந்த முக்கிய தேவரும் நமக்காக வாழ்ந்து சென்ற செல்ல ரதம் தென்னகத்து திருவுருவம் ஆஹா தெய்வம் தந்த மணி மகுடம் ஓஹோ கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வாழ்ந்து சென்ற செல்ல ரதம். அன்னையின் தினதாதிக்கு தோழரான தெய்வம் அன்னையின் தினதாதிக்கு தோழரான தெய்வம் இப்புவியில் வந்துதித்த தங்க நிறம் இப்புவியில் வந்துதித்த தங்க நிறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை சிநேகநாதாக வளர்த்து விட்ட சில்லறதும் தென்னகத்தின் மறுபுருவும் ஆஹா தெய்வம் தந்த மறு உருவம் ஓஹோ கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வாழ்ந்து சென்ற செல்லறதும். திருநீரணிந்திருப்ப திருமுருகன் பொன்னிருப்ப திருநீரணிந்திருப்ப திருமுருகன் பொன்னிருப்ப இப்புவியில் வந்துதித்த தங்க நிறம் இப்புவியில் வந்துதித்த தங்க நிறம். உலகத்தில தமிழ்நாட்டில அழுதையா முக்குளத்தறியினம் தென்னகத்து திருவுருவம் ஆஹா தெய்வம் தந்த மணி மகுடம் ஓஹோ கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வணங்குகின்ற சித்தரதம் தேவரையா வணங்குகின்ற சித்தரதம். பேரன்பு கொண்ட ஆரம்பத்திலே 200 ரூபா கொடுத்த வழங்க மாட்டான். அவளை இருக்குன்னா கிட்னியை வி வேணா, நீ ஏற்கனவே கிட்னி அடியாகி தடம் அது இருக்கு. என் தம்பி பேர் என்னப்பா? பரமன் சென்ட்ரிங் கான்ட்ரேட். மொத்த குடும்பத்துக்கு அபிஷேகம் பண்ணவா யாரு பேர்ல அர்ச்சனை பண்ண? ஓம் பேர்ல இடியப்பம் பயலுக டொங்காஸ். அப்பாடா எங்க அண்ணன் வருது, எங்க அண்ணன் வந்து சிங்கம் வந்துருச்சு. மேலூர் மாமி மிளக பாக்குறேன் 50 ரூபாய்க்கு இவ்வளவு பாட முடியும். சரி மேலூர். ஓ நன்றி நன்றி. மீச தண்டியா இருக்கு, காசு தண்டியா இருக்கு எங்க அண்ணே. சூப்பர், வாழ்த்துக்கள் அண்ணே. மீசக்கார நண்பா உனக்கு ரோஜா அது என்றா, ரோஜா இருந்தாலும் பேண்ட்ல ஓட்டாது என்றா எரிச்சு விட்டு போ. பேரன்பு கொண்ட எக்கோ குறைங்க, நான் சொல்லும் போது மட்டும் போடுங்க தங்கம். ரொம்ப நன்றி சிங்கம், நீங்க நல்லா இருக்கணும். உண்மையிலே மைசெட்டு போடுறவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். எல்லா தொழிலுமே தமிழ்நாட்டில் கஷ்டம் தாங்கயா. ஆனை செத்து போச்சு, அது எலி செஞ்சதுல கரு தங்கி செத்து போச்சு. 3 குட்டி பிறந்ததுனால யானையை கொண்டே விட்டாங்க. இதைத்தான் கேட்பாங்க கவுச்சு குடிச்ச வயலுக. அண்ணே இல்லையாடா
ஆனா நாட்டுல யாராரா கருத்தா காமெடி சொல்லி பார்த்தாங்க, எவனும் எடுபடல. நான் சொன்ன டொங்காசு கப்புளிங்கி ஓசு வாவோடு பள்ளிக்கூடம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. பரீட்சையில ஒருத்தர் எழுதியிருக்கேன், யானையை எலி எப்படி செய்திருக்கும். அந்த அதுல பிறந்த வந்தேன் அவன். அந்த எலி மயந்தேன். பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் பாச தமிழர்களே, தனக்கு உணவில்லை ஆண்டாலும் மற்றவளுக்கு உணவளித்து வாழுகின்ற உயிர் தமிழர்களே, எங்கள் அண்ணன் தம்பிகளே, மொத்தத்தில் உலகத்தில் உள்ள அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் எம்கேஆரின் பணிவான பலகா மேடை சிமெண்ட் மேடை இரவு வணக்கம். இந்த கலையரங்கத்தை ஆரம்பத்தில் கட்டினது யாரு? இப்படி கட்டக்கூடாது, இன்னும் ஒரு 7 அடி மேலே ஏற்றிருக்கணும். ஏற்றிருந்தா எல்லாருமே கொச்சக்காரை பொடிச்சு தொங்கிக்கிட்டே பார்த்துருக்கலாம். மேடை என்பது 3 அடியில தான் இருக்கணும் மேடை. அப்பத்தான் ரசிக்கக்கூடிய உறவுகள் கழுத்து வலிக்காம பார்க்கலாம். இந்த பூதிபுரத்துலேருந்து எங்கள் அண்ணன் வந்திருக்கு, அவ்வளோதான். கொஞ்ச நேரம் இப்படி பார்க்க, நாளைக்கு அத்தாச்சிட்ட போய் இங்கே வலிக்குது ஒத்தர வைடி, என்ன இப்படி போனேன், மலைவட்டிக்கு நாடத்துக்கு போனேன், சுளுக்காயிருச்சு. ஆனால் மேடை தாழ்வாக இருக்கணும். இது எதுக்கு போட்டி ஆடலும் படலா? நாங்கள் அங்கே வரமாட்டோம், இதோடு அவ்வளோதான். 2 உள்ள வரும், தடவுவோம், பட்டி பார்ப்போம், பெயிண்ட் அடிப்போம், உள்ளே போய் சென்ட்ரிக்கு போட்டோம். அது 2 உள்ளேயும் வயிற்று பொழப்பக்கா எவன் பொண்டாட்டின்னு தெரியல. இங்கே நான் பாட்டுக்கு தொட்டு புரினேன், அவங்க யூடியூப்பில் எடுத்துறாங்க, புரிஞ்சேன் ஆள் சேர்க்கிறேன் அவனை போட்டு தள்ளுறதுக்கு. ஒரு கப்புலையும் கிடைக்கலையே. உங்கள் அத்தனை பேருக்கு இரவு வணக்கம். ஒளிவொலி அமைத்து கொண்டிருக்கின்ற எங்கள் அண்ணே மூத்தவர் வளர் ஒளிவொலி ஸ்தாபனம் உசிலம்பட்டி உறவுகளுக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கு நன்றி. ஏப்பா நீங்க ஏப்பா அந்த அண்ணாந்து பார்க்க வலிக்குது, நீ பொழைச்சுக்கிறோப்பா. ஒரு காப்போடு போடுறியா? கணேஷ் பயில போடுற ஆள் இருந்தா கை தூக்குங்க. இப்போ தூக்க மாட்டியே, இதை மட்டும் தூக்கு போறேன். யாரும் கல்யாணம் பண்ணதால் தூக்கு. ஒரு பொண்ணு வச்சிருக்கேன், 2 ஒண்டாடி தூக்குறேன் பாரு. அவன் தீய பழக்கங்கள் இல்லாட்டா மனுஷன் என்ன ஆயிருவேன், கிறுக்கு பிடிச்சிருவேன். என்னதே சந்தப்பட்டி பாண்டி தொங்காதுல சிறந்தவனா இழுத்து விட்டாங்க யாரைய. நான் ஒரு பேர் சொல்ல முடியல. ராகுல்னு ஒருத்தனை சொன்னா அந்த ஊர்ல ராகுல் குடியிருக்க மாட்டேன். அவனை பூரா பேரும் பாடாப்படுத்தி அவன் கிறுக்கு பிடிச்சி உசிலம்பட்டில் எங்கன்னு தெரிவேன். ஆனா என் தம்பிகளுக்காக நான் நகைச்சுவை செய்கிறேன். எல்லாத்துக்கும் கவலை இல்லாத மனுஷன் யாரா இருக்கீங்களா? எல்லாம் கவலை தானே. அந்த அடு பற்ற வச்சுட்டியால, அந்த இடிய பத்த நான் கறிக்கி ஊசி போனா வச்சுருவேன். இங்க வந்து பாடுவேன், நான் ஒண்ணுக்கு வந்துட்டு வரேன். இங்க வா, மாடு புடி மாடு ஏற்கனவே உனக்குத்தான் மூக்குல அடிச்சிருக்கே, இன்னும் திருந்தலையா? எப்படி மூக்குல புண்ணு வா ஓட்டையா? நம்ம சித்தப்பா தாப்பா அவரு. சித்தப்பு சித்தப்பு பழைய சீமக்கர் வாட்டி. சீமக்கரில் தூரெல்லாம் வளர்ப்பாங்க, அடிச்சு மசுரசெல்லாம் பிஞ்சிரும். அதுல பிறந்த வெந்தயமே. ஏலை நீ ஆல்ரவுண்டா இல்ல கோட்டையூர் கணேசனாடா, மாட்டு வண்டி பத்திர மாதிரி உட்காந்துருக்கேடா? வாழ்த்துக்கள் போறோம். அப்படியே கொஞ்சம் முட்டைக்கோசு அரிக்கிறங்க. தம்பி சூத்தரிச்சு போவேன். நான் என்ன ஏழை கடைக்கா வந்திருக்கேன்? விடுறா, ஒரு 50 ரூபா தள்ள பொழுதனைக்கு சொல்ல சொல்றேன். நாட்டில் 200 ரூபா கொடுத்தாலும் பொத்திக்கிட்டு இடியப்ப வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த 200 ரூபா கொடுத்துட்டேன் முட்டை. காலையில் சரக்கு போட காசு இருக்காது. அப்படியே பார்ப்பேன், என்னை வந்து நோண்டுவேன், அண்ணே ஒரு 100 கொடுனே. இந்த நாடகத்தில் பொம்பளையாளுக்கு பார்க்குதுங்களா? ஏத்தா நீங்க எங்கன்னா உட்காரக்கூடாது, இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி அந்த காட்டுக்குள்ள உட்காந்து பார்க்கணும். அங்கிருந்து பார்த்தா அவங்க முதுகு தானே தெரியும். எனக்கு ஒன்றும் தெரியலங்க. உண்மையிலே இந்த லைட்டுக்கு ஆளுக உட்காந்துறது சத்தியமா தெரியல. இங்கே இருக்க 20 பேர் தான் எனக்கு தெரியுது. அங்கிட்டு இருக்க ஆளுக உர ஏன்னா வர வர என் கண்ணு வேற குறுமாறி மாதிரியே இருக்கு. இந்த நாடகம் என்ன நாடகம் சொல்லுங்க? லூசு நாடகம். இது ஒண்ணு ஓதும்டா தம்பி. பேசாம 1 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கி நீ எரிச்சிடுறியா? தாயியா செத்துடுறேன். நாடகம் என்ன நாடகம்னா நொப்ப முண்டை லூசு நாடகமா. அவனுக்கு நம்மளை பார்க்கும்போது லூசா தெரியுது. பரமனுக்கு இங்க என்ன சூம்புற வேலையா? நாடகம்
நீங்க நினைக்கிற மாதிரி வள்ளி திருமணமோ வீரபாண்டிய கட்டபொம்மோ அர்ஜுன நாடகமே கிடையாது. கதம்ப நாடகம். கதம்ப நாடகத்தில் நாங்கள் என்ன செய்வோம்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வாட்டு ஒன்று செய்வோம், நீங்கள் நல்லா செய்கிறாங்கன்னு கை தட்டிட்டு போயிட்டே இருக்கணும். தொங்காசு போட முடியாது, லைட் அதிகமாக இருக்கு, ஹீட்டு. ஏல இது என்ன பிட்டு போடமா என்ன என்னை எந்த பாடு வரைச்சாங்க விடு. என் தம்பியை சிரிக்கட்டான். என் தம்பியே எங்கள் அண்ணன் இல்லைன்னா நான் கிடையாது. நான் பப்புனே கிடையாது. மொத்தத்தில் நான் காராட்சி வியாபாரத்துக்கு வந்தேன். என்னடா சொல்லாத, என்னை எவன்டா மதிக்கிற? இப்போ மட்டும் அண்ணேன்ட்டியான். போட்டோ எடுக்கும்போது கையை கொடுத்து அண்ணே நீ என் உசுருனே, என் பொண்டாட்டியை கூட பிடிக்காதுனே, உன்னையத்தையும் பிடிக்க முடியாது. அங்கிட்டு போய் அவன் கிடைக்கான் கண்டாலி மையன் ஒரு பப்புன்னு மசுர அறுக்குறான்டா. அறுக்குறியான், நம்ம நோத்தாங்க பண்ண வயிறியான். ஆனா எங்கே தவறான வார்த்தையில் வருதோ, எங்க கோவம் இருக்கோ அங்கேதாயா குணம் இருக்கும். மற்றவர்கள் என்னை திட்டுறாங்கன்னு நான் சோறவில்லை. என்னை அதிகமா திட்டுறவங்க தான் எனக்கு ரொம்ப பிடித்தவர்கள் என்று நான் சொல்லுகிறேன். நீங்க 3 பேருமே கிரன் இருந்தா எப்படிப்பே எப்ப தேவரமேனே லேசா சிரிப்பே. தம்பி லூப் வந்துவோங்க, சோப்பு வந்துவோங்க. ஒத்தனாக்கு பெரியவங்க இங்க இருக்காங்க. இருடா சொல்ல விடுறா. எப்ப அந்த நாடகம் பேசுறது யாருப்பா? நான் யார்கிட்ட காசு வாக்குறது? வந்தலேருந்து அதைத்தையும் தேடிக்கிட்டு இருக்கேன், ஒரு உள்ளே காணாம. எப்பா அவங்கள ஏதாவது செய்யுங்கப்பா. அவன் அணத்துக்கிட்டே இருக்கேன். சட்டி விரண்டுருச்சாடா இல்லை எதுவும் கிரீம் போட்டதுல உதிர்ந்துருச்சா? என்னைய போட்டு பாடாப்படுத்துறேன், பொண்டாட்டியை படுத்துற மாதிரி படுத்துறாங்க. என்கிட்ட போட்டோ எடுக்கிற ஒரு பையன் வந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன வார்த்தை? இப்படி போட்டோ கேமரா வச்சேன் நான் இப்படின்ட்டேன். சிரினே நல்ல நெஞ்ச தூக்குண்டேன். இப்படி தூக்குனேன். போட்டோ எடுத்துட்டு என்கிட்ட ஒரு கணேஷ் குழந்தை கொடுண்டேன். பூலி புல்ல இது கிண்ணா கிண்ணா. இந்த தம்பிகளெல்லாம் படிச்சு பெரியால வந்து படம் பார்க்கணும். அது மலையாள படம் வேணாமடா, சுவஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நீக்குறோம் அவங்க தான் மூவிங் கம்பளம் தூக்கிட்டு வராங்கப்பா. இந்தா என்னடா அது மூவிங் கம்பு இல்லை, அது தாப்பலாங்குச்சி. நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க என்ன பண்றாங்க? நீக்குறக்காரன் கொன்றுவேன். ஆமா அவன் நீக்குற மாதிரியே தானே இருக்கேன். உண்மையிலே சிரிக்கணும். அதே மாதிரி நீங்க சிரிச்சாலும் சிரிச்ச உழப்பாயிரும். எல்லாரும் குடும்பத்தை நல்லா பாருங்க. தீய பழக்கத்துக்கு நீங்க அடிமையாகிறது உங்க வேலை. நான் கருத்து சொல்ல வரல, ஏன்னா நான் பட்டு திருந்தினவேன். உண்மை அதான். நான் செஞ்சதை நீங்க எல்லாம் செஞ்சிடாதீங்க. அந்த மதுவெல்லாம் குறைச்சிக்கங்க. அப்படித்தான் ஒரு ஊர்ல சொன்னேன், மதுவெல்லாம் குறைச்சிக்க அப்படின்னு சொன்னேன். ஒரு வாரம் கழிச்சு ஒரு பையன் வந்து என் காலில் விழுந்து விபூதி வாங்கினேன். நீ சொன்னதுலேருந்து நான் தண்ணி அடிக்கலன்னே அப்படின்னு சொன்னேன். நல்லாடுறான்னு மறுபடியும் விபூதியை போட்டு காளிமணினை கும்பிட்டு போடான்னு அனுப்பிவிட்டேன். போனவன் திருப்பி வந்து இப்போ நான் பீர் மட்டும்தானே சாப்பிட்றேன். எல்லாமே ஒன்று தானே என்னப்பா? எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. வருகின்ற 31ஆம் தேதி டாஸ்மாக் கடை அடப்பு. அதனால வீட்டுக்கு ஒரு 20 பாட்டில் வாங்கி போட்டுக்கோங்க. போதுமாப்பா? இல்லை நான் நாடகத்துக்கு வந்தேன்னா பிளாக்கில் சரக்கு ஓட்ட வந்தேனாடா. இந்த கொரோனா காலத்தில் உங்களுக்குலாம் தெரியாது, கொரோனா காலத்தில் சரக்கு கடையெல்லாம் அடைச்சிட்டாங்க. பூரா வெறி உண்டு தெரிஞ்சு எங்கள் ஊரில் ஒருத்தர் என்ன பண்ணிவிட்டா, செய்தி கூடிய ஊற்று அதை பானையில் கொதிக்க வச்சு அதை தண்ணி அடிச்சு விட்டு பொண்டாட்டி காற்று கடிச்சு விட்டானாப்பா. நிஜமாத்தேன். ஆனால் போதை இல்லாத நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன். தண்ணி, கணேஷ் புயல, புளிப்பு, சீரட்டு, பீடி, மூக்கு பொடி, வெத்தலை வாக்கு எதுவுமே இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ்றான்னா லேடிஸ் விஷயத்தில் ரொம்ப டேஞ்சராக இருப்பேன். கை தட்டலாம். லேடிஸ் கை தட்ட வாங்கின ஒரே நான் தான்டா. சேச்சிய குமார், நீ எதுக்கு நான் ஏற்றி விடுற? அவனை முதுகுல லேசா முத்தம் கொடுறான். கொடூரமா ஒரு பாட்டு பாடிக்கிறேன். பாடவா? ஐயா வார்த்தையும் பூராமே. பசும்பனிலே பிறந்த மகன் கதைய கேளையா. தேவர் மகன் மனிதர் இல்லை, பழனிமலை முருகன் தான் ஐயா. இதை கேட்ட நெஞ்சில் அங்கு ஊத்தடுக்கும்
உசலம்பட்டி பாப்பாவட்டி முக்கியத்தேவர் பேரை சொன்னா ஒரு பட்டமரம் அது பால் கொடுக்கும். ஜெயகுமார் நம்ம ஐயாக்க பேரை சொன்னா முளைக்காத பட்டமரமும் பால் கொடுக்கும். ஏன்னா தெய்வீக திருமகனுக்கு இந்த உசிலம்பட்டி பகுதியிலே முதல் சிலையை நிறுவியது யாருன்னா பாப்பாவட்டி முக்கிய தேவர். எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயாவை எதுக்கு நான் இவ்வளவு தூரத்துக்கு பாடுறேன்? கடவுள் முக்குளத்து சமுதாய மக்களுக்கு எந்த சொத்துக்களையும் கொடுக்காமல் மாற்று சமுதாய மக்கள் நல்லா இருக்கும் நினைத்த ஒரு உத்தமர் 18 சித்தர்ல ஒரு சித்தர்னா உனா முத்துராமலிங்க தேவர் ஐயாத எல்லாரும் கைதட்ட மாட்டீங்க. இனிமேல் அப்படியாப்பட்ட ஒரு மகான் பிறக்க முடியாது. அவ்வளவு அவர்லாம் சொத்துக்களை தாரவாத்து கொடுத்தாரு. இன்னைக்கு 2 புரோட்டா வாங்கி கொடுத்துட்டு 1 மாசம் சொல்லி காமிக்கிறேன். அந்த போராறுல என் மச்சான் அன்னைக்கு 2 புரோட்டா வாங்கி கொடுத்துன்னு சொல்றேன். வாட் சாங் ஸ்டார்டிங். பசும்பனிலே பிறந்த மகன் கதைய கேளையா, அவர் மனிதனிலே பழனி மலை முருகன் தானையா. பசும்பொன்னிலே பிறந்த மகான் கதைய கேளையா, அவர் மனிதனில்லை பழனி மலை முருகன் தானையா. இதை கேட்ட நெஞ்சில் அங்கு ஒத்தடுக்கும் ஒரு பட்டமரம் அது பால் கொடுக்கும். பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதைய கேளையா, அவர் மனிதனில்லை பழனி மலை முருகன் தானையா. இந்துராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி எம்மரவட்டி மயில கண்டதொரு நாணமணி. இந்திராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி தென்மரவர் சீமையிலே வாழ்ந்து வந்த தங்கமணி. தென்பாண்டி சீம தேசத்துக்கு ராஜா, தென்பாண்டி சீம தேசத்துக்கு ராஜா, செந்தில் வடிவேலன் உன் சிரசில் ரோஜா. பசும்பொன்னிலே தங்க பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதைய கேளையா, அவர் மனிதனில்லை பழனி மலை முருகன் தானையா. சொத்து பத்து கோடி உண்டு பட்டு வச்சு வாழ்ந்ததில்ல. சொந்த பந்தம் உசிலம்பட்டி பகுதி சொந்த பந்தம் கோடி உண்டு பந்தம் என சொன்னதில்லை. ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு, ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு, ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு. தேவர் மறைவாளை நெஞ்சங்கள் முன்னாச்சு. பசும்பொன்னிலே பிறந்த மகான் கதைய கேளையா, அவர் மனிதனில்லை பழனி மலை முருகன் தானையா. இதை கேட்ட நெஞ்சில் அங்கு ஒத்தடக்கம் ஒரு பட்டமரம் அது பால் கொடுக்கும். தேவரையா பேர சொன்னா ஒரு பட்டமரம் அது பால் கொடுக்கும். முக்கியத்தேவர் பேர சொன்னா ஒரு பட்டமரம் அது பால் கொடுக்கும். மருது சகோதரர்கள் பேர சொன்னா ஒரு பட்டமரம் அது பால் கொடுக்கும். வீரமக்கு வேலுநாச்சியா பேர சொன்னா ஒரு பட்டமரம் அது பால் கொடுக்கும். புலித்தேவன் பேர சொன்னா ஒரு பட்டமரம் அது பால் கொடுக்கும். கை தட்டுறது கூட நான் காசு கொடுக்கணும். 2026 இந்த எம்கேஆர் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். பருத்தி பால் கடை வரலாம்னு இருக்கேன். அதுக்கு இல்லை மிஸ்டர் பண்ரொட்டி மண்டை அப்புறம் புளுத்தி சிலை பிடிச்சிரும்ட்டேன். இந்த தம்பி கிளம்பிட்டேன். அவனுக்கு என்ன நீர் கசிவோ மேலதான் வர்றானா. வாடா என் தம்பி வாடா, அண்ணனை கட்டி பிடிச்சி 50 ரூபா வீடு போடா. சரி சரி விடு, நான் சும்மா காமெடி பேசுவேன். ரோசை போட்டு கொண்டு போகக்கூடாது. இந்த 50 ரூபா டீக்கு ஆகும். 200 ரூபாயா? பேர் என்னப்பா? கோடாங்கிப்பட்டியா? கோடாங்கி நாயக்கம்பட்டி சுபாஷ் என் தம்பி சார்பாக 1 அல்ல 2 அல்ல 200 பொற்காசுகள். நேரம் 11 மணி 11:15. அடுத்த வருஷம் நான் முடிவுக்கு வந்துட்டேன். என்னன்னு கேளு. என்ன? இந்த இப்படி கூட்டம் இல்லாத ஊருக்கு என்ன பண்ணுவேன்னா, சரி 1 மணி வரைக்கும் தான் உள்ளூர்காரில் உட்கார விடுவேன். அதுக்கப்புறம் அவங்கள பூரா வீட்டில் தூக்கி கொண்டு போய் படுக்க போட்டுருவேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 500 பேர்த்த லாரியில் கூப்பிட்டு வந்துடுவேன். தலைக்கு ஒரு 100 ரூபா கோட்ரு.
அதுல இவன் மூணாவது ஆள். இவன் தம்பி பேர் என்னடா? பரவ மார்க்கெட் ராஜு. என்ன சொல்ற? சொன்னையா பாபா? லைன்ல கரெக்டா இரு பாபா. வணக்கண்டா புள்ளேன்னு பாண்டா சொன்னேன், வெட்டி விட்டாங்கடா அவனை. அப்படி மட்டை போறான். சரி போடா போடா, நீ அப்பையில இருந்தே நீ சித்திரவர்த்தலடா போடா. என் தம்பிதான் சித்தி மயன். இந்த வந்துட்டேன் செருப்பை கலட்டுறான்னா அதான்டா தமிழே. உலகத்துல எத்தனை இடம் இருந்தாலும் தான் செருப்பை குண்டிக்கு போட்டு உட்கார பாரு, அவன் தான் தமிழே. இடியப்பம் தம்பி எதுவும் பேசாதியா, ஏற்கனவே எரிச்சோக்குல இருக்கேன். ஏன்னா இந்த கிராமத்தார்கள் எங்களை அழைத்து வந்து இந்த மேடையை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. ஏன்னா இந்த கிராமம் எத்தனையோ புண்ணியம் செய்தாலும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் செய்கிறீங்க. மலைப்பட்டி கிராமத்தார் எப்படின்னா 10 நாடக கலைஞர்கள் குடும்பத்துக்கு 10 நாளைக்கு பசியை போக்கக்கூடிய உணவு கொடுக்கக்கூடிய காசை தர்றீங்க பாருங்க. நீங்கள் எல்லாருமே எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா தான்யா. யார் நாடகம் பேச வந்தாலும் தெரியலையா? இந்த நாடகத்திலே சின்ன கருப்பு பெரிய கருப்புலாம் வருவாங்க. அதில் 2 பேர் நினைக்கிறேன் எதுக்கு அவங்க வர்றாங்க. ஏன்னா சின்ன கருப்பு பெரிய கருப்பு வெளியில வரும்போது நீங்க எல்லாம் எந்திரிச்சிடணும். ஏன்னா தீப்பந்த ஏந்தி ஆடுவாங்க. அன்னைக்கு ஒரு ஊர்ல அப்படித்தான் நான் படிச்சு சொன்னேன், அண்ணே காட்டன் வேட்டி கொடுங்க, இந்த காட்டன் துணியை சுத்தினாத்தான் பந்தத்துல வந்து சரியா வரும்னு. எடுக்க போனாலும் லேசா போதேன், பாலிஸ்டரை கொண்டு வந்துட்டேன். அதை சுத்திக்கிட்டு சின்ன கருப்பு அதை கவனிக்கல, மங்கு மங்குன்னு ஆடும் போது இலை சோல்டர்லேயே விழுந்து ஆத்தின்னு சொன்ன. அது வேற யாரும் கிடையாது, கண்டிச்சாங்க. சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே ஆடுவாங்க. இந்த நாடகத்தை பற்றி சொல்லிடுறேன். மொத்தம் 3 வப்புன்னு வருவா, 2 ஒம்பளை ஆளுக்கு முட்டா சாப்பிட்டுக்கிறோம். கண்டங்கரு 1, தித்திலிப்பு 1, லாங்கு 1. இதனால மல்லிகை கடை சிட்ட வர மாதிரி போறியா? டூலர்ல போகக்கூடிய என் தம்பிகள் எல்லாம் காத்த புடுங்கி விட்டு போகணும், காத்த குறைச்சி விட்டு போகணும் வாரம். அதே மாதிரி ஹெல்மெட் போடுங்க. காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. காக்கி சட்டை போட்டு கருப்பசாமி போல் அமர்ந்திருக்கின்ற காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் நான் வணங்குறேன். உண்மையிலே இரவு பகல் பாராம அவங்க உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க சரியா செஞ்சீங்கன்னா எல்லாருமே சரியா இருக்கான். ஒரு வீட்டில் பிரச்சனை இல்லைன்னா ஒரு கிராமத்தில் பிரச்சனை இருக்காது. ஒரு கிராமத்தில் பிரச்சனை இல்லாட்டா காவல்துறைக்கு வேலையே இருக்காது. உண்மைதானே? யாரு கேட்குறா? கேட்கக்கூடாது. எப்படி கேட்க? நீ போட்ட சரக்கு மயத்துல கேட்க. சரக்கு போடாததுக்கு முன்னாடி நம்ம பயிலெல்லாம் பாரு, 30, 25 தாண்ட மாட்டேன். இவன் அகராதி கூத்து தான் பேசுறான்டா. ஒரு சாங் பாடிக்கிறோம், பூனை குறுக்க வந்துட்டேன். மரவர் குளத்துக்கால மண்டிட்டு பயங்கால உசலம்பட்டி பாப்பாவட்டி மூக்கியா தேவர் வளர்த்த கால தெடி பாயும் துறைகளை முன்னே வந்தா குத்தி போடும், அது பின்னே வந்தா எத்தி போடும். பக்கத்துல வாரவன பயங்கரமா பாஞ்சு மோடம். கல்லர் குளத்து கால எங்க முக்குளத்தோர் மாலு கால கல்லர் வளர்த்த கால தேடி பாயும் துறைகளை தேடி பாயும் துரோகிகளே. மரவர் குளத்து கால மண்டிட்டு பயங்கால கல்லர் குளத்து கால தேடி பாயும் துறைகளை முன்னே வந்தா குத்தி போடும், அது பின்னே வந்தா எத்தி போடும். பக்கத்துல வாரவன பயங்கரமா பாஞ்சு ஓடும். கல்லர் குளத்து கால எங்க முக்குளத்தோர் மாலு கால
கிராமத்திலே வணங்கக்கூடிய சாமிக்காக இந்நாடகம் வைத்திருக்கிறார் என்றால் மறக்க முடியாத கிராமம் புத்தூர் 3வது நாட்டின் தாய் கிராமம் மலைப்பட்டி கிராமத்திலே அமைந்திருக்கும் முத்தாலம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மதுரை மாவட்டம் அன்னை வெள்ளக்காளி சார்பாக மொசக்குட்டி மையம் என் தம்பி சார்பாக 201. ரொம்ப நன்றி தம்பி. இருக்கட்டும், என் தம்பி கொடுத்தா போதுமியா சாமி, போதுமியா, ரொம்ப நன்றி, போதும் சாமி. என்னம்மா இவன் எழுதி கொடுத்த மாதிரி வைரியா என்னைய தம்பி? அண்ணனை மாதிரி யாரும் தேவரவாட்டு பண்ண முடியாது. அண்ணன் என்ன உழப்புனே? நீ உழப்ப கூடாது அண்ணன் நாடகத்துல. ஓகே ரெடி சார். என் தம்பி பாசத்துக்காக வந்த தம்பி, ரொம்ப நன்றி. என் தம்பிகள் என்கிட்ட விளையாடலாம், என் தம்பிகிட்ட நான் விளையாடலாம். ஆனா நம்ம யார்கிட்டையும் விட்டு கொடுக்க கூடாதா. மொசக்குட்டி பயலுகடா, கொடூர பரவடா, வாடா போடுற அழகரு போடுற வாடா காமக்கையன் சிங்கம் ஒரு ஆளே நாடகத்தை நிற்பாட்டி விட்டானே. எதுல விட்டு? வாயில. கொஞ்சம் அப்படியா? நாளைக்கு வரியா? பல்ல விளக்கிட்டு வா. அவன் காமெடி பேசுறான், அவனை சூம்பு எப்படி பேசுறான் பாரு, அப்படியே கொப்புளிக்கிறேன். அவனால அடக்க முடியல, முண்டை நீர் கட்டு. எதுல விட்டு? அவன் ஏலம் கேட்கிற அளவுக்கு வந்துருச்சு. மலைப்பட்டி கிராமத்தில் அமைந்த அலுவலகத்தை கொண்டிருக்கின்ற ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்திலே தலசிறந்த நாடக குடும்பங்களை இங்கே வர வைத்து அவர்களின் நடிப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நாடகம் கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு 18ஆம் படி பெரிய கருப்பாக இங்க தோன்றக்கூடிய அன்பு உள்ளம். இந்த பெரிய கருப்புலாம் வெளியே இறங்கி வந்தாருன்னா என் தம்பி பார்க்குறான்லாம் பயப்படுவேன். அந்த அளவுக்கு தத்துரூபமான முக அமைப்பும் உருவமும். ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அவனுக்கு. அவனை பார்த்துருக்கே மாட்டேயே, கையை யார் தர சொன்னா? நானே பார்த்ததில்லை. என் அன்பு தம்பி சின்னத்துரை அவர்கள் பெரிய கருப்பனாக காட்சி அளிக்க காத்து கொண்டிருக்கிறார். கருப்பு தம்பி வாடா என்று சொன்ன உடனே கொல்லிமலையில டூட்டியை முடிச்சுட்டு உடனே இமிடியட்டா அண்ணனுக்காக வர்றார் சின்ன கருப்பு. முருகேசன் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, பைக்கிலே விழுந்து அரைக்கப்பட்டவன் என் அன்பு தம்பி முருகேசன் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டார். என்ன செய்வோம் ஏது செய்வோம்னு எதுவும் செய்யாமல் யோசனை பண்ணு ஏமாந்த பறிபோகும் இந்திய மண். என்னுடைய மாணவன் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டார். நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, ஆளு குட்டையா இருந்தாலும் சேட்டை கண்டாலி முண்டை பயங்கரமா பண்ணும் என் தங்கச்சி. உங்க தங்கச்சி? ஆமா மச்சான். வணக்கம் மச்சான். வாங்க மாப்பிள்ள, ஒரு நாளைக்கு நீங்க தான் வந்து இது பண்ணணும். எது பண்ணணும்? நீர் குடிச்சிட்டு போகணும். சாந்தி அவர்கள் நடன மங்கையாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அடி என்னடி ரக்கம்மா பல்லக்கு நெளிப்பு உன்னித்து குலுக்குதடி, திரு கண்ணாடி முக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சான இழுக்குதடி. அடி என்னடி ரக்கம்மா பல்லக்கு நெளிப்பு உன்னித்து குலுக்குதடி, திரு கண்ணாடி முக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சான இழுக்குதடி. சிரிப்பி அழகி இளைஞர்களுடைய கனவு கன்னி குட்டி நயன்தாரா பிரகதீஸ்வரி அவர்கள் மற்றொரு நடையாக நடிக்க காத்து கொண்டிருக்கார். ஆடி மாச கத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனிக்க மானே மாங்குயிலே. அடி ஆடி மாச கத்தடிக்க வாடி கொஞ்சம்
செத்தனைக்க மானே மாங்குயிலே அடி நானே ஆங்குயிலே டிஜே அடி காஞ்ச மாடு ஒண்ணு கம்புலேதா ஒண்ணு விழுந்தா போதும் ஒண்ணு கம்புலேதா புடவை கடிச்சிட ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்க மானே மாங்குயிலே அட நானே ஆங்குயிலே. அவ்வளவுதானா? நல்லா பிரபுதாவ ஸ்டெப் போட போனே நீ பாடிட்டேன். அதனை தொடர்ந்து ஆறுமுனிய திண்டுக்கல் ரீட்டா இழுத்து விடுறான்டா. ஆறுமுனிய கலையரசு நாடக கலைஞர்கள் அத்தனை பேருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். அன்னன்னைக்கு எந்த நடிகர் வர்றாங்களோ அவங்க என்ன நடிக்கிறாங்களோ அதை பார்த்து ரசித்து விட்டு செல்வர் தான் உண்மையான தமிழே. என் தம்பி ஆறுமுனிய சக்கரவர்த்தி அவருக்கு மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு குரல் உண்டு. அது இறைவனும் பெத்த தாய் தகப்பனும் செய்த புண்ணியமாக நான் நினைக்கிறேன். என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகில் உள்ள பக்கனாங்குண்டு மண்ணின் மைந்தன் தம்பி பி கருப்பசாமி அவர்கள் ஆறுமுனிய பெண்பாடல். கருப்பு சந்திரரே சூரியனே நட்சத்திர நாயகரே அமர கதைய கொஞ்சம் அடங்கி நீங்க கேளுங்களே. வீரமுள்ள ஆம்பல நாமரவர் குலமணி பிள்ளை வீரமுள்ள ஆம்பல நாமரவர் குலமணி பிள்ளை. கதகேளு கதகேளு கருவாயன் கதகேளு 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 கரிமெட்டி கருவாயன் கதகேளு கதகேளுடியா. இந்த கரிமெட்டி கருவாயன் கதை போல இனி இந்த புவியிலும் கிடையாதுடியா. கட்டு கதையில முட்டு கதையில வாழ்ந்து ஜெயிச்சவன் வரலாறு. வைகை நதிக்கர ஊரத்தில அன்று வாழ்ந்து ஜெயிச்சவன் வரலாறு. கதகேளு கதகேளு கரிமெட்டி கருவாயன் கதகேளு கதகேளுடியா. அந்த கரிமெட்டி கருவாயன் கதை போல இனி இந்த புவியிலும் கிடையாதுடியா. சூப்பர்யா. இந்த வத்தியா கைதட்டு தாயா, நீ வாங்கின கோடி ரூபாய்க்கு சமம்யா. எட்டுப்பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி கேக்கும் கல்லர் மகே சுத்து புள்ள தங்கத்தை போல இவன் ஒரு கல்லா செல்ல மகே
புலிதான் நடுங்க ஆளுபட்ட பூமி எல்லாம் களவாணி பயானங்க ஆளுபட்ட பூமி எல்லாம் களவாணி வயலடங்க எர்முடிக்கு சம்சாரிக்கு தோள் கொடுக்கு முத்த மகன் ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் சிறுமுடுக்கு அண்ணன் தம்பி அடடட எட்டு வண்டி ஜீமையெல்லாம் எம்மா பேரெடுத்த கல்லர் மகன் சுத்தி முள்ள தங்கத்தை போல எங்க தம்பி ஊருக்கெல்லாம் செல்ல மகன் மருதங்க சக்கரவர்த்தி மருதங்க ஒத்துவா கப்ளிங் ஓஸ் ஒன் என்னது கருவல்லோய் பாடு அது கிடைக்காம தாண்டா நானே எதிர்றேன் மருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவா ஓடகிடி குமர் சின்ன வயதுல இருந்து வாசிக்கக்கூடிய என் தம்பிக்கு சாட்டாலாம் கிடையாது புரட்டான் தூவன் அப்ப மார்கழி வரட்டும் ஐயோ ஒரு ஆளே நீ ஏதாவது பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் வெடிகுண்டை வீசிடுவேன் நீ மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடகிடி குமரன் பாசத்துக்குரிய என் அன்பு தம்பி அரசகுலம் டிவி ஜெயஞ்சித்தப்பாவுடைய மாணவரும் டிவிக்கு அது கட்சிப்பா இது டிவி ஜெயம் ஒலிக ஒலிக வாழ்க என்னை எதுலயே கொண்டு போய் மாட்டி விட போறாங்க நான் செவனேன்னு கூத்தாடி விட்டு எதை 4 பேர்த்துக்கு கஞ்சி ஊத்திக்கிட்டு கோமாளியா இருக்கேன் ஐயா நல்லா இருப்பியாடா என் தம்பி எங்க அண்ணன் நல்லா இருந்தா போதும் நான் இந்த உசுறு உள்ள வர சினிமா நடிகர்னு எல்லாரும் சொல்லுவாங்க அது கூட எனக்கு வேணாம் இந்த உலகத்துல நான் இருக்கிற வர ஏதோ சிரிக்க வைக்கிற ஒரு கோமாளி எம்கேர்னு அந்த பேர் கிடைச்சா போதுமியா அங்க இருக்கவங்க எப்படியும் இந்த தட்டியை பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் என் தம்பி தம்பி திண்டுக்கல் ரீட்டா அது எங்க அப்பத்தா சித்தி இந்த ஒருத்தன் வர்றேன் ரீட்டா பார்க்க போனியாப்பா போய் இங்க வர்ற மடுவ இவன் தாண்டா யானைக்குட்டி ரொம்ப வலிக்குதா அது எலி இது யானை என்னடா என்னடா குடும்பத்தை காலி பண்ணி போறாங்க ஆன கதை சொல்றேன் இருங்க ஒவ்வொரு கதையா சொல்றேன் ஏற்கனவே என் தம்பி ஒருத்தர் லட்சுமணே 50 ரூபா கொடுத்துட்டு போய் ஒரு கதை கேட்டிருக்காரு எல்லா கதையும் நான் சொல்லுவேன் நீங்களா என்ன கதை கேட்டாலும் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஆகிட்டேன் நான் சொந்தமா சொல்ல மாட்டேன் நீங்க சொல்லிட்டு நாடகத்தை முடிச்சு போயிட்டே இருப்பேன் என் அன்பு தம்பி காரியாபட்டி அருகில் உள்ள தோப்பூர் மண்ணில் மைந்த தம்பி மருது அவர்கள் மிருகத்தை சேர்ப்பார் மருது
தட்டலாம். கை வலிக்க அடிச்சான் பாரு ஒரு கலைஞன். இவங்களை முடிச்சுட்டு சொல்றேன், இல்லைன்னா அவங்க மூடு வந்து போயிடுவாங்க. என்னடா ரொம்ப சண்டைக்கு வர மாதிரி வரேன். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி 1 மணி நேரத்துக்கு 1200 ரூபா வாங்குறேன் போர் போட. என் அன்பு தம்பி மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார். மணிவேல் வேன்ல 9 அடிச்சிட்டு போ. இந்த இடியப்ப ஒன்று வாங்கி சாப்பிட்டு போ. அதனை தொடர்ந்து இங்கே சிறந்த முறையில் சீன்தாளம் அமைத்துக் கொண்டிருக்கிறார் தம்பி. வாங்கப்பா. என்ன மூர்த்தி? கிருஷ்ணமூர்த்தி கருங்காலக்குடி. அவன் தானே சொன்னேன் பாத்தியா? கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சீன்தாளம். தம்பி நங்குன்னு பாக்கடிக்க உன்னை கூப்பிடல. இவனுக்கு பாட்டு படிக்கவா? உனக்கா பாடுறேன் பாரு. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சு பார்த்தாப்பா நக்கல் தாளம் போறேன் பாரு. ஏண்டா நான் செவ்வரளி தோட்டம்னு பாடுறேன், நீ மரவள்ளியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. கரெக்டா பாடுன. அன்னைக்கினியே உன்னை தேடுது 6 மாசம். தம்பி உன் மணிக்கட்டை உடைச்சு போடுவேன். ஏலை உனக்கு போச்சுன்னா அவன் சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிருமா? பல்ல அலசிக்கிட்டு விபூதியை போட்டுக்கிட்டு அரைவேன். கரெக்டா போடு. இதுதான் காதலா? ஏலை இதுதான் காதலுக்கு இத்தனை அடிப்பாங்களா யாராவது? நீ போப்பா போப்புட்ட. தம்பிக்காக யானை கதை. அண்ணன் யாரு? வீட்டில் உங்க அண்ணன் இருக்காரா? எனக்காவா? தம்பி கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, நல்லா இருப்பிய. உங்க காலில் விழுகிறேன்ப்பா. யானை சொல்றேன், நீ பூனை மாதிரி இரு. யானை கதை எல்லாரும் கேளுங்க. இந்த கதையை காலையில் வெள்ளனை கேட்டீங்கன்னா வெளியே நல்லா போகும். தம்பி நீயே நல்லா சொல்றீங்க. அவன் ஒரு யானை ஒரு யானை உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு டெய்லி வாக்கிங் வந்திருக்கு. நம்ம கதை தான். அந்த யானைக்கு சுகர், சரி ப்ரெஷர் ஒரு 100. ஆமாம். மூளை பௌத்திரம் 1, லூப்பு 2. ஆமாம். காய்ச்ச அம்புட்டு. கப்பலிங்க 2. ரெட்டை கப்பலிங்க. சரி விடு, ஒன்று தானே. என் தம்பி சொல்றியால. சரி இன்னும் வாக்கிங் வரும்போது ரொம்ப நாளா ஒரு எலி ஒரு வடக்கரையில இருந்து இந்த யானையை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. உன்னை ஒரு நாளைக்கு நான் கச்சா கச்சான்னு கிண்ணா கிண்ணா இந்த யானைகிட்ட போய் இந்த எலி கேட்டிருக்கு, உன்னை ஒரு நாளைக்கு நான் ட்ரில்லு போட வரேன். அப்போ யானை சொல்லியிருக்கு, நீ ட்ரில்லு போட்டேன்னா என் பலகை உடஞ்சிடும். இங்கனுக்குள்ளே உஜிலம்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வேணாம், பயில ஊரம் காலேஜ் போகிற டைம் ஊரம் முடியாட்டாலும் பைக்கு சைலன்சரை கழட்டிட்டு வந்து என் கப்பலிங்க இது பண்ணிடுவாங்க. சரின்னு தென்னந்தோப்புக்கு வர சொல்லி வச்சு இந்த யானை. இந்த எலி பெரிய நீக்குறக்காரை மாதிரி சஞ்சு தகத்தி பிடுங்குற மாதிரி டிஷர்ட்டு, கூலிங் கிளாஸு, ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு தென்னை மரத்துக்கிட்ட நிற்கிற யானைகிட்ட போயிடுச்சு. யானையை 3 மணி நேரமாக சுற்றி இருக்கு, முண்டை கப்பலிங்க தெரியல. கடைசியில் ஒரு வழியாக உள்ளே போயிடுச்சு. யானை மட்டார்னு குசை போட்டு அடிச்சு விட்டுருச்சு. தூரில் போய் சட்டான அடிச்சு
கீசரி மேசரியா விழுந்து பின்னாடி போய் இந்த எலி மெதுவா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த யானை தலையில பெரிய இளநீ விழுந்திருக்கு. இந்த யானை எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவா செய்வா. இது ஒரு கதைன்னு கேட்டாங்க. அவரு இதுக்கே இப்படி விட்டாங்க. நல்ல வேளை மைனா குஞ்சு அந்த ஏரியாவில் சொல்லலை. அதனைத் தொடர்ந்து ஒளி அமைத்து கொண்டிருப்பது எங்களது வளர் ரேடியோஸ், உசிலம்பட்டி வளர்.